வாழ்நாளில் என் லைஃப்லேயே நான் மறக்க முடியாத ஒரு பாடல். எவ்வளவோ பெரிய ரசிகர்கள், எவ்வளவோ பெரிய என் ரசிக உள்ளங்கள்லாம் இருக்காங்க. ஒரு சிங்கப்பூர் அதிபர் ரசித்த பாட்டுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த பாட்டு வந்த புதுசில் என்னுடைய அண்ணன் ஜமால், அதாவது அண்ணன் ஜமால் அண்ணன் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார். இந்த மாதிரி எங்கள் அதிபருக்கு ஜமால் கசூரா ஜமால் அண்ணன் ஃபோன் பண்ணுறார். எங்கள் ஊர் அதிபருக்கு தஞ்சாவூர் மன்னருக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பேப்பரில் பேட்டியில் எல்லாம் கொடுக்குறாரு. அதனால் உங்களை அநேகமாக இங்கே கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி அதிபர் என்னை வரவழைச்சார். நான் கிருஷ்ணராஜ் அவர்கள் வந்தாங்க, ஸ்ரீகாந்த் வந்தாங்க, வைரமு சார் வந்து அப்போது யூஎஸ்ஏயில் இருந்தார். அவர் வர முடியல. என்னை நல்லா அற்புதமான என்னை கௌரவிச்சார். வந்து நான் சிங்கப்பூர் வந்திருந்தேன். வந்து அந்த பாட்டை நாங்கள் வாசித்தோம் அவர் முன்னாடி. நான் அப்போ கூட நினைக்கல அதிபர் அவர்கள் மறையும் போது கூட இந்த பாட்டை வச்சுதான் என் உடல் அடக்கத்தை பண்ணுங்கன்னு சொல்லுவார். நான் அப்போ நினைக்கிறேன். அப்போ இப்போ நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே தலையை கீழே குனிஞ்சிட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் பாட்டு எல்லாம் 2-3 தடவை வாசித்தேன். பாடிட்ட பிறகு கிட்ட போனேன், ஐயா ஏன் நீங்கள் கீழே குனிஞ்சு ஏதோ சிந்திச்சுட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? இல்லை தம்பி, இவ்வளவு தமிழ்நாட்டில் இவ்வளோ ஊர்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, விரலுக்கு பாஞ்சாலம் குருசி, இடுப்புக்கு கஞ்சன், அவ்வளோ அழகாக வைரமுத்து சார் எழுதியிருப்பார் அந்த பாட்டை. சாதாரணமாக இல்லை, அற்புதமான ஒரு கவிஞர். அந்த வரிகள் என்னுடைய முன்னோர்கள், அவர் சொல்கிறார், அதிபர் சொல்கிறார், என்னுடைய முன்னோர்கள் இந்த தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்து இருப்பாங்க, அதை நினச்சி நான் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் அந்த பாட்டுக்கு அவர் மேலே அவர் வச்சு இந்த பாசம். அதுக்கப்புறம் அவர், நான் நினைக்கல அவர் இவ்வளோ சீக்கிரம் போயிடுவார்னு சொல்லி, அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் அதிபருடைய பாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்து அனௌன்ஸ் பண்ணுற இந்த பாட்டு ஜனாதிபதி